சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்தும்படிய கற்றுக் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக கடவுள் நன்றி செலுத்தலாம். விசேஷமாக தேவன் தாமே தம் பிள்ளைகளுக்கு மனமிறங்கி ஒரு இல்லத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிள்ளைக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் எல்லா நிலையிலும் பிள்ளைங்க ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, கட்டாத வீடு, நட்டாத நட்சத்திரம், வெட்டாத நீரூற்றல் கொடுத்து வெளியெடுத்து கிருபை நினைக்கிறோம். கர்த்தர் விசேஷித்த கிருபை வெளியெடுக்கிறோம். ஆஸ்வதிக்கணும். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் வீட்டிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வீட்டிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவே துதி செய் மனமே, ஜலத்தை கொடுக்க பெரிய பாக்கியத்தை நினைத்து கடவுள் நன்றி சொல்லலாம். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உள்ள ஆசிரியப்படணும். அதேபோல் இந்த இடத்துக்கு யாரும் வந்து சொல்லினாலும் எவ்வளவோ வேதனையான வாழ்க்கை வந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வரும்போது பெரிய விடுதலையோடு சொல்லுமையான கர்த்தர் கிருபை தரலாம். ஜெபம் இல்லாமா ஆண்டவரே கொடுக்க அஜாரம் கேட்கலாமா? வேதத்தில் வாசிக்கிறோம். வீட்டு சமூக அதிகாரத்தில் வாசிக்கும் போது 27, 28, 30 வாசிக்கும் போது ஆண்டு தாண்டி ராஜா சொன்னார், உன்னை வீடு விட்டுவே நடிச்சு செய்தி கத்தராகி நீர் அடியான் செவிக்கு வெளிப்படுத்தினேன் ஆகியோர் நோக்கி இது விண்ணப்பத்தை என்னுடைய அடியாருக்கு மனதேவி கிடைத்தது. இப்பொழுதும் ஆண்டவரே நீரே தேவன், வார்த்தைக்கு சத்தியம், தேவரின் அடியாருக்கு நல் விசேஷங்களை வாக்குத்த மணியை இப்பொழுதும் வழங்கிய வீடு என்றைக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரும். கர்த்தரை ஆண்டவர் தேவரி அதை சொன்னீர், இப்படி ஆசீர்வாதத்தால் என்னுடைய அடியான் வீடு என்றைக்கும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பாக என்றார். அதிகமாக நீ சீக்கிரம் நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வெள்ளத்தொடுக்க விழுந்து நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தை கிருபை வாழ்க்கை தந்தீங்கப்பா. இந்த கிருபைக்கு நன்றி சுவாமி. நாமனுக்காக கொடுத்த மனைவிக்காக பிள்ளைகளுக்கு வருவோம் சாமி, உறவினருக்காக விட்டாருக்காக திருச்செல் பிள்ளைகளுக்கு வருவோம். ஆண்டவரே தொடர்ந்து பிள்ளைகள் வழியெடுத்து காத்து பண்ணீங்க, இன்னும் பாதுகாத்து கொடுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும், வழியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த திறந்து வைக்கிறோம். ஆமென், ஆமென். இயேசுவே துதி செய், இயேசுவே துதி
இல்ல எல்லா ரூம்லயும் போடுவாங்க. எல்லோரும் போடுங்க. முதல்ல இருவள் போடுறாங்க. இருவள் ஒரு அடுத்து யானை போடுங்க. எண்ணின காரியம் யாவும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய். இதா லைட் போடுங்க. உமாங்க பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஐயா அப்படி ஊற்றி ஊற்றுங்க. ரொம்ப நேரம் போய்க்காம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே ஊற்றிட்டே தனியே வாங்க. ஊற்றுங்க. கொஞ்சம் நீங்க ஊற்றிருங்க. அப்படியே அக்கா வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க பால் ஊற்றுவாங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜானி வாங்க. கொஞ்சம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை, அதனால தான் தொண்டை இடிச்சு ஒன்றும் பேச முடியல, அவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் நவமணி எண்ணெய் ஒரே தான் நீங்கள் எப்படியாவது வரணும் அப்படின்னு சொன்னதுனால தான் 3 முறை டிக்கெட் மாற்றிருக்கேன். ஃப்ளைட் டிக்கெட் 3 தடவை மாற்றிருக்கேன். இப்போவும் சாயந்தரம் ஃப்ளைட்டுக்கு மாற்றிருக்கேன். எப்படியாவது வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஒரு மகிமையான ஒரு இல்லத்தை கர்த்தர் கட்டும்படியாய் கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி அது பாதுகாக்க வேண்டும். என்ன விசேஷம் கேட்டால், இந்த இல்லத்திற்கு யார் வந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் வந்து போனாலும் சரி, இந்த இதுக்கு வரும்போது தேவன் வாசக்கூடிய இல்லமாக இருக்க, எப்படிப்பட்ட பிரச்சனையோடு வந்திருந்தாலும் கண்ணீர் துடைக்கக்கூடிய இல்லமாக இருக்க கர்த்தர் இதை ஆஸ்வதிக்க போகிறார். இந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். கர்த்தர் தாமே விசேஷித்த கரம் கொண்டு மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொண்டது போல அவர் மனைவி தெரிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளின் வாழ்வினை காண்பாய் என்ற மாத்திரம்படி பிள்ளைகள் வாழ்வு காணும்படியாய் கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷித்த கரம் வழி எடுத்துட்டோம், ஆஸ்வதிக்கணும். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா
உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கு நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை எங்கு நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ ஆராதனை உமக்கே யெகோவா சிற்கேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தீபடுத்தும் சிறுசியரே ஆராதனை உமக்கே தீபடுத்தும் சிறுசிகரே ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன் இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன் துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரும் மறந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரும் மறந்திருப்பேன். கர்த்தர் தாமே பெரிய ஒரு விசேஷித்த கிருபை தரணும். விசேஷமாக இந்த இல்லத்தில் வரும்போது
யார் வந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வரும்போது தேவ மகிமை இறங்கணும். இதுதான் ஆச்சரியமான காரியம். வேத படத்தில் வாஸ்தவம் இல்லை. நீ போகையில் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன் ஆபீஸில் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ அநேக பேருக்கு கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்க மாட்டாய். வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் பழகி பெருகி தேவனுக்கு மகிமுள்ள வாழ்க்கை முடிய ஆண்டவர் பெரிய கிருபை தரணும். அதுதான் கேட்கணும். நமக்கு வேற காரியங்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது எந்த மனுஷனும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. அதை மாத்திரம்தான் நம்ம மனுஷன் வாழ்க்கையில் நினச்சி வாழணும். ஏன்னு கேட்டால் கொஞ்ச நாட்களில் மனுஷன் வாழ போகிறான். ரொம்ப நாள் வாழலை. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மிதியாக 80 வருஷம் இருந்தாலும் பாடும் வேதனையும் சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். இப்படி பாடுள்ள உலகத்தில் வாழ்கிற நாம் நீ கடவுளுக்கு எப்படி வாழ்வாய்? ஆண்டவர் அதை தான் கேட்காரு. கடவுளுக்கு எப்படி மகிமுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாய்? ஏதோ கட்டினோம், வீட்டை கட்டிட்டோம், அப்படி கட்டிட்டோம், இப்படி கட்டிட்டோம் சொல்லி வாழ வேண்டாம். ஆனால் தேவ பிரசன்னம் இந்த வீட்டில் இருக்கணும். தேவ மகிமை இந்த இல்லத்தை இறக்கணும். தேவன் எப்போ இந்த வீட்டில் அசமாடி கொண்டிருக்கணும், உலாவி கொண்டிருக்கணும். தேவன் வாழப்படத்தக்க வீடாக இருக்கணும். ஏன்னா தாவீதுராஜாவுக்கு வீடு கட்டும்போது தாவீதுராஜா கேட்டார், அவன் வேறு ஒன்றும் கேட்கல, நான் அப்படி கேதுரு மாளிகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் தேவனுடைய பெட்டியோ கேதுரு மரத்துக்குள்ள அடியில் உட்காந்துன்னு சொல்லி கதறினார். அப்போ ஆண்டு சொன்னார், இஷ்டப்படி செய்யினார். வீட்டை கட்டும்போது தான் ஆண்டு தீர்க்கதரிசி மூலமாக நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவனை உணர்த்தினார். குளத்தி எனக்கு எப்படிப்பட்ட வீட்டடா கட்டுவேன், அப்படி வீட்டுக்கு கட்ட வேண்டாம். நீ எனக்கு கட்டக்கூடிய மகிமுள்ள ஆலயம் வித்தியாசமாக இருக்கும். நீ உன் வாழ்க்கை சீர்படுத்தி வாழணும்னு சொன்னார். சீர்படுத்தி வாழணும். மனுஷன் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும் சரி சீரில்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சீரில்லாத வாழ்க்கையாக ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நான் வரும்போது தியானிச்சுக்கிட்டே வந்தேன். வாவிதத்தை வாசிக்கிட்டே வரும்போது கூட ஒரு பகுதியை வாசிக்கும் போது பார்வோனுடைய ஊழியக்காரங்களாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ தேவனுடைய சபைக்கு விரோதமாக சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க பார்வோன்கிட்ட சொல்லிக்கிட்டு, இந்த தேசம் அழிவதனால் பார்க்க தெரியலையா, இந்த தேசம் அழிதவனு கண்கள் தெரியலையான்னு சொல்லி பார்வோனுடைய ஊழியக்காரங்களை புறமதக்காரனை சொன்னான். அப்போ தான் பார்வோன் நினச்சி பார்த்தது மாத்தமல்ல, பார்வோனும் நினைக்கி பார்க்கும்போது மோசையும் ஆரம்பம் சொல்லுவாங்க, நீ எந்த மட்டும் உன்னை தாழ்த்த மனதில் இருப்பாய், எந்த மட்டும் தாழ்த்த மனசில் இருப்பார். அப்படி கடினமான இருதயத்தோடு பார்வோன் வாழ்ந்தான். இன்னைக்கு ஊழியக்காரங்க போர்வையில் திருச்சபை தலைவர்கள் போர்வையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன்லாம் இருதயத்தை தாழ்த்துறதில்லை, இருதயத்துக்கு தாழ்த்தி வாழறதில்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும், தேவனுடைய திருச்சபை கட்டப்படணும், திருச்சபை வாழணும், வளரணும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும் சொல்லி அநேக மக்கள் நினைக்கிறதில்லை. அதை நினச்சி நீ வாழ்வான்னு சொன்னால் உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அதை மனதில் வைத்து கடவுளுக்கு வாழணும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை உள்ள வாழ்க்கை வாழணும். ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிற, இந்த ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, தேவனுக்கு நாமத்தை உயர்த்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அதை தான் நம்ம நினச்சி பார்க்கணும். இல்லத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். 1963 எங்களுக்கு ஒரு உள்ள கட்டம் ஊரில் எங்கள் கிராமம் பரங்கண்டாபுரத்தில் அன்பு மகள் தேவி ஊர் பக்கத்தில் தான். ஊரில் தேவி இருக்கிற மகள் அவளுக்கு பங்களாச்சோண்ட, எனக்கு பரங்கண்டாபுரம் பக்கத்தில் ஒரு ஆலயத்துக்கு வீட்டை கட்டணும். வீட்டை கட்டும்போது ஒன்றுமே வசதி இல்லை, எதுவுமே வசதி இல்லை. ஒரு பைத்தியக்காரன் ராஜாமணின்னு ஒரு பைத்தியக்காரன் ஊரே தீ வச்சுட்டு போயிட்டான். தீ வச்சு இல்லாமல் ஊரே அழிஞ்சு போச்சு. எல்லா குடும்பங்களும் ரோட்டுக்கு வந்துச்சு. அப்போ எங்கள் தாத்தா சொன்னாங்க, என் மாமனார் சொன்னார், மாமனார் எனக்கு பொண்ணு கொடுத்த அம்மானார், நான் மாமா மகளை தான் திருமணம் பண்ணியிருக்கேன். அவர் கூட சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் 2 பனைமரத்தை வெட்டி மனுஷன் வீட்டை கட்டி தரேன் அப்படி சொன்னேன். எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க. நாங்கள் 4 பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என் தம்பி குட்டி பையனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவள் கட்டி கொடுக்கும்போது எங்கள் பெரியப்பா சொன்னாங்க, நீங்கள் ஏன் இடத்த சேர்த்து கட்டுங்க, எனக்கு ஏற்கனவே 3 வீடுகள் இருக்குது, ஆனால் எந்த வீட்டுக்கு போகலை, இந்த இடத்த சேர்த்து கட்டுங்க எவ்வளோ சொல்லி கேட்கலை. அதை கட்டி முடித்து புதன்கிழமை வீட்டுக்கு போகணும். அவசரம் சாயந்தரம் எங்கள் பெரியப்பா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு என் இடம் வேணும், மண்ணு ஓலையெல்லாம் அள்ளிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டார். ஒன்றுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தரித்திரமான சூழ்நிலை, வேதனைகள் நிறைந்த சூழ்நிலை, கண்ணீர் நிறைந்த சூழ்நிலை. என் தாய் நினச்சி பார்த்தாங்க, இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு எங்கே போவேன், பிள்ளையை கூட்டி அடைக்கலமா நான் எங்கே போவேன், எங்கே போக முடியும், எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி என் தாய் கதறு நேரத்தில் தான் என் தாத்தா சொன்னது ஒரே வார்த்தை, வாம்மா மாட்டு தொழுத்து வா,
மாட்டை ரெண்டு வெளியே எடுத்து கட்டிட்டு சாணத்தெல்லாம் தள்ளிட்டு தூசியெல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மட்டும் படுத்துருந்தோம் அப்படியே வச்சுட்டு விடியக்கால நான் ஒன்று பார்க்கேன், விடியக்கால அப்பா வேறு வசி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு அந்த ஞாபகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நினச்சி பார்ப்பேன், அவ்வளவு கஷ்டம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ தருத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், கட்டாத வீட்டு நட்டாத திராட்சை தோட்டம் வெட்டாத நீர் விட்ட போல காரியங்களையும் செய்கிறார். ஏன் தெரியுமா? கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது, கடவுளுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும்போது, கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஊர் அடித்து ஒலையில் போடுறாம்பாங்க. ஊரை அடித்து ஒலையில் போடுறாங்க. அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும், உண்மையான வாழ்க்கையை வாழணும். மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் தான் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கம் இல்லை, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்க இன்னும் பாக்கியவான், உன் கையிலும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோடும் கணிதம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தியச்சிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுடன் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய் என்று வேதத்தில் வாசிக்கமில்ல. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தாதான். பிரியமெல்லாம் வாழ்ந்த புரோஜனம் கிடையாது. ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினாலும் சரி. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவன் தான் தப்பு பண்ணுறான், மற்றவங்களாம் கொஞ்சம் பயப்படுறான். மற்றவங்களாம் தெய்வங்களுக்கு சாமிக்குன்னு சொல்லி பயப்படுறான். கிறிஸ்தவனுக்கு பயப்படக்கூடிய பயமே இல்லை. அந்த மனசாட்சியே இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வாயானால், தேவனுக்கு சாட்சியுள்ள மகிமை வாழ்வாயானால், இன்றைக்கு இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். இதான் வேதத்தில் வாசிக்கிறோம். உன் மாப்பச தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், இப்போகையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்போம். ஏன்னு கேட்டால் வாழ்க்கை தேவனை சாந்தப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய், உபசரிக்கக்கூடிய வாழ்க்கையாய், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாய், திருச்சபை கட்டக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம்னு சொல்லி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. எந்த மனுஷனையும் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணக்காக இருந்தாலும் சரி, உன்னை எங்கேருந்து யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் கர்த்தவனை ஆஸ்வதிக்கப்பட முடியும். அதைத்தான் நம்ம நினைக்கணும். அது மாத்திரமில்லை, எவ்வளோதான் பணமோடு வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ பகட்டுவான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான கார்களும் இருக்கலாம், ஃப்ளைட் இருக்கலாம், ஹெலிகாப்டர் இருக்கலாம், ஹெலிகாப்டர் பேடு வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட முடியாது. அதை தான் நினைக்கணும். வேதத்தில் வாசிக்கமில்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால், ஆண்டுடைய அன்பு நம்ம நிறுத்தி நடத்தணும். ஆண்டுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை நிறுத்தி நடத்தணும். தாவீது ராஜா எவ்வளோ பெரிய மனுஷனாக வாழ்ந்தான். ஆனால் கடவுள்கிட்ட கேட்டது, ஆண்டவர் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு கடவுளுக்கு பயப்படக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தான். கடவுளுக்கு பயப்படக்கூடிய வாழ்ந்ததுனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 16:8 வாசிக்கும் போது, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது மாத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் வேணும். ஆண்டவர் இல்லாமல் அசைக்க முடியாத வாழ்க்கை வாழவே முடியாது. ஆண்டவர் முன்வைத்து வாழும்போது தான் கர்த்தர் எல்லா நிலையிலும் நம்ம கிருபை தருவார். நீங்கள் அநேகரும் இப்படி வாழ்றது இல்லை. இன்னைக்கு ஒரு கேள்விப்பட்டேன், பாளையங்கோட்டில் ஒரு அண்ணன் வீடு கட்டியிருக்காரு, பயங்கரமாக வீடு கட்டியிருக்காரு. எப்படி கட்டினா, திருச்சபை சொத்தை எடுத்து கட்டியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள உள்ள நுழைய முடியலை. ஏன்னா சாபம் இல்லை. திருச்சபை சொத்தை திங்கிறதுக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட நிறைய பேர் அலைகிறான். திருச்சபை சொத்தை அப்படியே மொத்த ஒழுங்கிறதுக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட அலைகிற மனுஷன். அது வாழ்க்கை இல்லை, சாபத்தை கொண்டு வந்துடும். எத்தனை மிஷனரிகள் தங்களை இழந்து, வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபரை இழந்து, சுகதுக்கங்களை இழந்து, கோதுமை மணியை போல விதைக்கப்பட்டு உருவாக்குற இடம் ஐயா. ஆடு சாதாரண ரட்சிப்பை தரல. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள். ஒரு காட்சியை பார்க்கணும், பட்ட பாடுகளை பார்க்கணும். 40 கொண்டு 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல வேதனையான வாழ்க்கை வாழ்ந்து தான் ரட்சிப்பை கொடுத்தாரு. நீ ஈஸியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாற்றமில்லை. சாபமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. ஒரு சாபமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அது வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்குன்னு சொன்ன, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்குன்னு சொன்ன,
ஆண்டவர் நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பார், நிச்சயமாக வழி நடத்துவார். என் தாய் மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையில் தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொண்ட மகள் எத்தனையோ பாடு. பெரியப்பா அந்த இடம் வேணும் எனக்கு சொன்ன உடனே என் தாயுடைய இருதயம் எப்படி கொதிச்சிருக்கும். ஆனால் வெளியே சொல்லலை. கேட்காரன் கேட்டா, பொன்னை புடம்பிடுவார் அதில் மண்ணை அகற்றிடும், புடம்பிடுவார் அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுவர், மீண்டும் ஜெயித்திடவே, நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று. இடிமேகம் அகற்றிடும், இடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆராத கர்த்தரும் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலேரா, உன்னை பாராதவர் போலேரா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைப்படி என் தாய் அவ்வளோ அழகா இருந்தாங்க. கடைசி பிள்ளையின் வாழ்வு செழிப்பை பார்த்தாங்க. கடைசி காலங்களில் வார்த்தை ஒன்றும் குறைப்போம், வேதலுடைய வார்த்தை ஒன்றும் குறைவு இருக்காது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அடுத்தவனை ஏமாற்றி அடுத்த பொது சொத்தை சம்பார்த்தம் பண்ணுற வாழ்க்கை ஒரு நாள் விருத்திக்கு வராது. விருத்திக்கு வந்த மாதிரி தெரியலாம், ஆனால் பள்ளத்தில் விட்டு நம்பிக்கை உங்களுக்கு சாகடிச்ச மாத்திரம் இல்லை, உன் கண்களுக்கு முன்னாடி பிள்ளைகள் வாழலாம் சீரழியும். அதான் நீ இப்போ கண்களில் பார்க்குது. ஏன்னா ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட தேவனுக்காக வாழக்கூடிய மனுஷோட வாழ்க்கையில் எந்த குறையும் வராது.
இப்போ நானே எவ்வளோ நாட்களில் 5 வருஷமாக திருநெல்வேலியில் சபையில் போய் தலையிட்டு படுற பாட பார்க்கணும், வேதனையை பார்க்கணும். சம்பாத்தியத்துக்கு வந்தோம். நிறைய பேர் வேடிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கண் முன்னாலே எத்தனையோ சாபங்களை அனுபவிக்கான். அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கணும். நம்மளோட குடியிருக்க இல்லம் தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய இல்லமாக இருக்கணும். ஆண்டவர் இல்லத்தில் வாசம் பண்ணக்கூடிய இல்லமாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ வளர்ந்தோம் அப்படின்னு சொல்ல, இல்லத்தில் வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வரும்போதே சொல்லுவாங்க, டயர்டாக வருவாங்க, வந்து ஐயா உங்கள் இல்லத்தில் காலை வச்ச பிறகு என் இருதயம் ஒரு சமாதானம் அடைஞ்சது ஐயா. இல்லத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்த பிறகு தான் என் ஆவி சாந்தியாக இருக்குதுயான்னு சொல்லுவாங்க. சிலவர் சொல்லுவாங்க, நான் போனேன் அந்த அர்த்தம் பிடிச்ச வீட்டுக்கு போனேன் பாரு, எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. நீ தேவனுக்கு பயந்து தேவனுக்கு வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு நாள் ஒன்று கைவிடவும் மாட்டார், உன்னிட்ட விலகவும் மாட்டார். காரணம் கேட்டால் மோசேயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் கஷ்டங்களோடு வாழ்ந்து அவர் நோக்கமெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் வாழ்ந்தார். ஆனால் பிள்ளைகள்லாம் எப்படி வாழலை, கடினமான இருதயங்கள், வணங்கா கழுத்தில் ஜன்னைக்கு அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவம் இல்லை, 95% வணங்கா கழுத்தில் ஜனமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வணங்கா கழுத்து யாருக்கு பயப்படணும்? அக்கறம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது வாழ்க்கை அது ஆசிரத்துக்கு தராது. ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாக நீ வாழும்போது, பரிசுத்தமான யாரையும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக வாழும்போது கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அது மாத்திரமே இந்த இடத்துல ஒரு வனாந்தரமான இடத்துல இந்த எல்லாம் வீட்டில் இருக்குது. நீங்கள் போடுற சத்தம், நீங்கள் போடுற பாட்டு துணி, நீங்கள் போடுற ஜபங்கள் எல்லா பக்கத்துலேயும் போய் எல்லா பக்கத்தையும் முட்டி கர்த்தரே தெய்வம்னு சொல்லி அநேகங்கள் சொல்லும்படியான கிருபை ஆண்டு தரேன்னா அந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, இது பெத்தேலாக பெனியலாக தேவன் வாழும் ஒரு வாசஸ்தலமாக இருக்கணும். அதை தான் நான் விரும்புகிறேன். அது அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தருவார். சில பேர் மிஷினரி பணத்தை வச்சு வீட்டை கட்டுறான். மிஷினரி பணத்தை வச்சுட்டு மிஷினரி வீட்டுக்கே வாடகை கொடுக்கான் துட்டுக்கு. எவ்வளோ சாபம்! அதை பார்க்கணும், கண்பால் பார்க்கலாம். அவன் நல்லா இருக்குமோ நினைக்கான், நல்லா இருக்காது. உன் கை பிரயாசத்தை தான் அவனை வாழணும். கை பிரயாசத்துக்கு படுமையாக வாழ்வாங்கன்னா கர்த்தர் ஆசிக்கணும். அருமையான அண்ணன் நாகமணி அண்ணனுக்காக, மனைவிக்காக, இந்த திருச்சபைக்காக கர்த்தர் நிறைய ஆசிரியக்கணும். நிறைய இந்த அரண்ட திருச்சபை மூலமாக ஆண்டவர் பெரிய ரிட்ரீட் சென்டர் எழும்புது மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்கார அநேக பிள்ளைங்கள் எழும்பணும். அன்பு தரணும். தலையில தாழ் ஜெபம் பண்ணுமா, நோக்கி போகிற ஆண்டவரே கரைங்களோடு கொடுக்குற ராஜான்னு கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க தெய்வம், நம்ம வழிநடத்துகிற தெய்வம். இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். வார்த்தை பொய் இல்லை. கண்டுன்னை அழைத்த கரமதை கண்டுன்னை அழைத்த கரமதை அவர் கையிலா
இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரா அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பெண்ணும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பெண்ணும் இறங்கவில்லையோ? இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லை, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பா உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழி துண்மை கேட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், வீழ்ச்சியில் விழி துண்மை கேட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், சில வேளையில் நிச்சயிடம் உன்னை திட்டி எழுப்பவரோ. சில வேளையில் உன்னை கிட்டி இழுப்பவரும், ஜெயமோ தனமோ சுகமோ உனக்கென்றும் அழிப்பவரா, உனக்கென்றும் அழிப்பவரா? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, பகல் வேளைக்காக நன்றி ராஜா. அநேக பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் இந்த முன்னிலத்தில் வந்து வாழ்த்த முடியாது கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைக்கிறோம் ராஜா. இல்லமானது இது வாசம் பண்ணத்தக்க இல்லமாய் இருக்க, அப்படி மகிமை இருந்தங்க இல்லமாய் இருக்க கிருபை தாங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேப்பு யோசுவா சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் உண்மையாய் சேவிக்க கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைக்கிறேன் ராஜா. எல்லா பொல்லாத கண்களுக்கும் பிள்ளைகள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பொறாமையின் கண்களுக்கும் மற்றமான எண்ணங்களுக்கும் பிள்ளைகள் தவறான சிந்தனைகளுக்கு பிள்ளைகள் விலக்கி பாதுகாத்து கொள்ளு. உண்மையை சார்ந்து வாழ கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கேற்கிற நல்ல பிதாவே.